from one wordக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்ஸாமுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பி ரெண்டாவதுக்கு வந்து சி ஆன்சர் மூணாவதுக்கு வந்து பி ஆன்சர் நாலாவதுக்கு வந்து ஏ ஆன்சர் அஞ்சாவதுக்கு வந்து சி ஆறாவதுக்கு சி தான் அடுத்து ஏழாவதுக்கு வந்து ஏ எட்டாவதுக்கு வந்து சி அடுத்து ஒன்பதாவதுக்கு வந்து பி பத்தாவதுக்கும் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு 11வதுக்கு சி ஆன்சர் அடுத்து 12வதுக்கும் சி தான் ஆன்சர் 13வதுக்கு வந்து பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14வதுக்கு வந்து டி ஆன்சர் மொத்தம் 14க்கு ஆன்சர் பார்த்துட்டோம் அது 2 மார்க் கொஸ்டினாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் நிறையவே வந்திருக்கு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் படித்தீங்கனாலே போதும் இப்போ நீங்கள் எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் அட்டன் பண்ணி உங்களால் 20 மார்க் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க ஈஸியாக தான் இருந்துச்சு தக்கான பீடபூமி சிறுகுறிப்பு அடுத்து முக்கிய தீவுகள் பல்நோக்கு திட்டங்களின் பேர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அடுத்து அதோட தலைவர்கள்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் பற்றி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா கோயிட்டிடம் 5 கோயிட்டிடம் கொடுத்துருக்காங்க அடுத்து 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் ஏதாவது ஒரு உலகப் போர் விளைவுகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு எடுத்திருக்காங்க தீபகற்ப ஆறுகள் பற்றி கேட்டிருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து இந்திய மண் வகைகள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு காலக்கோடும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் அடுத்து வந்து நம்ம வரைபடத்தில் குறிக்கிறது ரொம்ப ஈஸி தான் அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அடுத்து வந்து நமக்கு இந்திய வரைபடத்தில் வந்து நமக்கு இந்த மேற்தொடர்ச்சி மலை அதெல்லாம் கேட்டிருக்காங்க காவிரி ஆறு இந்திய பெருங்கடல் இதெல்லாமே ரொம்ப ஈஸி